எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு குட்டி விலாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து ஒரு மார்னிங் ரொட்டீன் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பணியாரம் ரெசிபி கேட்டிருந்தீங்க, அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு குர்த்தி வாங்கியிருந்தேன், அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த வீடியோ இருக்க போகுது. அன்றைக்கி 8:00 மேலே தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் ஹஸ்பண்ட் வந்து கிளம்புற நேரம் 8:00 தான் என்றைக்கும் வெளியில் கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு கப் டீயோட ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் நேரம் மொபைல் பார்ப்பேன். அந்த டைமில் தான் கமெண்ட்ஸ் ஏதாவது வந்துருந்துச்சு அப்படின்னா ரிப்ளை கொடுப்பேன். அப்புறம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்ப்பேன், நியூஸ்லாம் பார்ப்பேன். இந்த மாதிரி கொஞ்சம் டைம் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அன்றைக்கி நான் வந்து டீ குடிக்கலை, நட்ஸ் மில்க் ஷேக் தான் நான் குடிச்சிட்டு இருந்தேன். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் எனக்கு அதுதான். முதல் நாள் நைட்டு வந்து நாட்டுக்கோழி முட்டை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது ஒரு ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை அப்படின்றோன்னே கிடச்சிது அப்படின்னு சொல்லி நிறையவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு வரும். அதை ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அன்றைக்கி லஞ்சு வேலை ரொம்பவே சிம்பிள் தான். ஏன்னா மொதல் நாள் வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு, அதை சூடு பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பீன்ஸு கேரட் போட்டு ஒரு பொரியல் வைக்கணும், அவ்வளோதான். சிம்பிள் லஞ்சு தான். இப்போல்லாம் சோஷியல் மீடியா பக்கம் போகிறதுக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அதில் வர்ற நியூஸஸ்லாம் வந்து நம்மளை ரொம்பவே மனசை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. எல்லாருமே இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன குழந்தைய 10 வயசு குழந்தைய வந்து 2 மிருகங்கள் ரேப் பண்ணி கொன்னுருக்கு. இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருந்து டூரிஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடியே அந்த பொண்ணை வந்து பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நியூஸ் தான் நிறைய வருது இல்லையா? ஒரு சின்ன குழந்தையெல்லாம், ஒரு 10 வயசு குழந்தை, அதையெல்லாம் ரேப் பண்ணி இந்த மாதிரி ஒரு கொல்றதுக்கு எப்படி தான் மனசு வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதெல்லாம் மிருகங்கள். இதெல்லாம் தடுக்கணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே வழி வந்து சட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையானதாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா என்ன கூடிப்போனால் ஆயுள் தண்டனை, அவ்வளோதான். சரியா? தூக்கு தண்டனை கூட கிடைக்கிறது கிடையாது. ஒரு வாரம் 2 வாரம் இந்த நியூஸை நம்ம பேசிகிட்டு இருப்போம், அப்படியே மறந்துடுவோம். கூடிப்போனால் அவங்களுக்கு வந்து என்ன ஆயுள் தண்டனை கிடைக்கும், அவ்வளோதான். அதோட அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து இந்த மேலை நாடுகள்லாம் இந்த தண்டனைகள் வந்து ரொம்ப கடுமையான இருக்கிறதுனால அங்கே வந்து பெண்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு இருக்குது. அதே மாதிரி இந்தியாலேயும் கடுமையான தண்டனைகள் கொண்டு வந்தால் ஓரளவுக்கு இந்த மாதிரி கேஸ்கள் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. மரண தண்டனை கூட இந்த மாதிரி கொடூர மிருகங்களுக்கு பத்தாது. ஏன்னா அந்த ஒரு செகண்டில் அவங்க இறந்துருவாங்க இல்லையா? அதெல்லாம் பத்தாது. இவங்களுக்கெல்லாம் வந்து அதுக்கு மேலே அந்த ஆண்மையே நீக்கிடணும். அப்போது அதுக்கப்புறம் வேறு எந்த பொண்ணை பார்த்தாலும் இல்லை வேறு எந்த குழந்தைய பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த எண்ணம் வராது இல்லையா? அந்த மாதிரி கடுமையான ஒரு சட்டங்களை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு குழந்தைங்களும் பெண்களும் பாதுகாக்கப்படுவாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதே மாதிரி பேரண்ட்ஸும் இதில் ஒரு பங்கு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா பசங்க அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ஃபேமிலியில் இன்னமும் இருக்குது. நானே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பசங்க என்ன தப்பு பண்ணாலும் ஆம்பளை அப்படி தான் பண்ணுவான், பொம்பளைங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், அவனா ஒரு தப்பு பண்ணிகிட்டே வந்து நின்னாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது அதுலேயும் அம்மாமார்கள் தான் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணணும், மாற்றணும். நம்மளும் ஒரு பொண்ணு, நம்மளை மாதிரி தான் பெண்கள் இருக்காங்க, சின்ன குழந்தைங்கள் இருக்காங்க நம்ம வீட்டில். ஈவன் அந்த தப்பு பண்ண அந்த பையனுக்கே ஒரு அக்கா இருந்து அந்த அக்காவுக்கு இப்போ தான் ரீசெண்டாக கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட மைண்ட் ரிசெட்டில் இருக்கிறவங்க பெற்ற தாயையும் சகோதரிகளையும் எந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ பேரண்ட்ஸும் ஒரு நல்ல ஒரு வளர்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதே மாதிரி சட்டத்திட்டங்களும் ரொம்ப கடுமையானதாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பணியாரம் ரெசிபி பார்த்துடலாம். 1 கப்பு அளவுக்கு பச்சரிசி நான் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் பச்சரிசி அளக்குறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லாமே அளந்துக்கோங்க. இதோட அதே கப்பில் 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக புழுங்கல் அரிசி இல்லை அப்படின்னா இட்லி அரிசி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இட்லி அரிசி இருந்துச்சுன்னா அதே சேர்த்துக்கோங்க. நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக உளுந்தும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம். இவ்வளோத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஊற விட்டுருங்க. நான் பொதுவாகவே நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் தான் அரைப்பேன்.
பாத்திரம் பத்தாததுனால வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். தண்ணி சேர்த்து நல்லா ஊற விட்டுடலாம். இப்போ அடுத்த நாள் காலையில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து மிக்சியில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய குவான்டிட்டியில் செஞ்சிங்க அப்படின்னா கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக செஞ்சுருக்கிறதுனால மிக்சியிலே அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுவும் பச்சரிசி அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு அரைஞ்சி கிடச்சிரும். தண்ணி வந்து கொஞ்சமாகவே சேருங்க, ஏன்னா நம்ம சர்க்கரை பாகெல்லாம் சேர்க்குறப்ப தண்ணி ஆகிடும். அதனால் உப்பும் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா காரப்பணியாரத்துக்குன்னா உப்பு நம்ம அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் மையாக வேண்டாம். அதுக்கு முதல் ஸ்டேஜ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுத்து பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இது வந்து குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் நம்ம வந்து புளிக்கிறதுக்காக வைக்கணும். நான் வந்து காலையில் அரைச்சிட்டு ஒரு மதியானம் ஒரு 3 மணிக்கு போல் பார்க்குறப்ப நல்லா பொங்கி வந்துருந்துச்சு. நான் அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தான் நான் ரெடி பண்ணேன். இப்போ வந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மாவை தனியாக எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இனிப்பு பணியாரம் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். கார பணியாரமும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதில் தேவையான அளவு சர்க்கரை பாகு நான் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை பாகு வேறு எதுவுமே இல்லை, தண்ணி சேர்த்து சர்க்கரையை உருக்கி வச்சுருக்கேன், அவ்வளோதான். கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு சிட்டிகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நெய் சேர்த்து ரெடி பண்ணுறேன். நீங்கள் வந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். கார பணியாரத்துக்கு நீங்கள் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் வந்து தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதில் சேர்த்து நீங்கள் கார பணியாரம் செய்யலாம். கேரட் கூட துருவி சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும், இல்லைன்னா கரிஞ்சிரும், உள்ளே வேகாது பணியாரம். இப்போ எல்லாத்தையும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். பொதுவாக எல்லாருமே தோசை மாவில் இந்த மாதிரி செய்வாங்க. இந்த மாதிரி தனியாக நீங்கள் அதுக்காக பணியாரத்துக்காக மாவு அரைச்சி செய்கிறப்ப இதோட டேஸ்ட் வித்தியாசமாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற நேரமே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இதை வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சிங்கனாலும் இதே சாஃப்டோடு தான் இருக்கும். நேரம் ஆனோடனே அப்படியே அந்த சாஃப்ட்னஸ் போய் கட்டி ஆகாது, இதே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஆஜியோவில் ஒரு குர்த்தி ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஸோ அதையும் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். வீடியோக்காக அப்படியே நான் எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண ஒரு குர்த்தி, பியூர் காட்டன் மெட்டீரியலில் வருது. ஃப்ரண்ட் பார்ட் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த சம்மருக்கு இது போடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளவு சாஃப்டான கிளாத்து. நீங்கள் பக்கத்தில் பார்க்க நேரம் தெரியும், அந்த ஒரு செல்ஃப் டிசைன் அந்த கிளாத்தில் வரும். இந்த ஃப்ரண்டில் ஃபுல்லாகவே வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கு. இது வந்து லிவாவோட அட்டீஸா அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். ஆஜியோவில் தான் பிக் பண்ணியிருந்தேன். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க செக் பண்ணிக்கோங்க. கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நிறைய பேருக்கு பிடிக்குமா என்னன்னு தெரில. எனக்கு பர்சனலாக இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பேக் சைடு இந்த மாதிரி தான் ப்ளைனாக தான் வருது. ஆனால் வந்து அந்த செல்ஃப் டிசைன் இதுலேயும் ஃபுல்லாக அந்த கிளாத்தில் வருது. நீங்கள் பார்க்குற நேரம் தெரியும். கை வந்து பெல் ஸ்லீவ் வருது. இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். கூடிய சீக்கிரமே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஷாப்பிங் ஹால்லாம் வரப்போகுது. அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.